பாதை என் கூடாரத்தை அணுகிறது என்னை பற்றி இந்த உயில் எழுதப்பட்டது. நன்மையான எந்தையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்னை குறித்து எழுதப்பட்ட உயில். உயிலை குறித்த அறிவு தான் உங்களை சிறுபிள்ளை என்ற இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு வருகிறது. அறிவு வந்ததும் நிலவு வந்ததும் மலர்ந்ததா? அறிவு வந்தனால பெரிய ஆள் ஆகிறீங்கன்னா பெரிய ஆளானாலும் அறிவு வருதா? ஏதோ ஒன்று. ஆனால் அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்க. இன்று இரவு அந்த அறிவு வரட்டும். என்ன அறிவு? அறிவு வருகிற நாள் அன்று வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைகள் துவங்குகிறது. தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை துவங்குகிறது. மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. May God give us the light. அறிவு ஞானம் நமக்குள் கடந்து வரும்போது நாம் சிறுபிள்ளை என்கிற இடத்திலிருந்து புத்திரர்களாய் மாறுகிறோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் ஆரம்பமாகிறது. நான் சொல்லுகிறேன், மற்ற புறஜாதிகளோடு உங்களை ஒப்பிட்டு பாராதிருங்கள். அவர்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்கள். அவர்கள் பிசாசிற்கு நேரடி பார்வையின் கீழ் இருக்கிறவர்கள். நீங்களோ தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். என்றைக்கு உங்களுக்குள்ளே அந்த அறிவு வர ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் பெரிய ஆட்களாய் வந்து சிறுபிள்ளையை தாண்டி புத்திரர்களாய் மாறுகிறீர்கள். சரி, அறிவு எப்போ வரும் சொல்லுங்க? அறிவு எப்போ வரும் சொல்லுங்க? அறிவு எப்பொழுது வருகிறது உங்களுக்கு? உங்களுக்கு உரிமைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள என்ன வந்துருது? அறிவு. உங்கள் உரிமைகளை, உங்களுடைய சொத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை படிக்க வேண்டும்? உங்களுடைய உயிலை படிக்க வேண்டும். உங்களுடைய உயிலை படிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அதாவது 500 ஏக்கர் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. அப்ப எதிராளி சொல்றான், வந்து உனக்கு 10 ஏக்கர் தான்பா, 10 ஏக்கர் தான்பான்னு கேட்டுக்கிறான். இல்லப்பா, எனக்கு நிறைய ஏக்கர் இருக்கு, நிறைய ஏக்கர் இருக்கு, நிறைய ஏக்கர் இருக்கு. எவ்வளவு ஏக்கர் இருக்கு? நிறைய ஏக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நிறையான்ற இந்த 50 ஏக்கரா வச்சுக்க அப்படின்றான். ஒன்று நீங்கள் 10 விட 50 பெருசுதான்ட்டு ஒன்று நீங்கள் என்ன செய்றீங்க? ஓகே அப்படின்ற முடிவுக்கு வரீங்க. அப்போ உங்கள் லாயர் சொல்கிறாரு, தம்பி தயவுசெய்து உங்கள் உயில் எடுத்து படிங்க, உங்கள் அப்பா வச்ச சொத்து எடுத்து படிங்க, பத்திரத்தை எடுத்து படிங்க, அது என்ன போட்டிருக்குன்னு படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்து பார்க்குறீங்க, எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ 490 ஏக்கர் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் போயிடுவீங்க, 500 வச்சுட்டு நீ இடத்த காலி பண்ணு என்று சொல்ல இடத்துக்கு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு அறிவு வந்துருச்சு. அறிவு எப்போ வந்துச்சு? உயில படிச்சப்ப வந்துச்சு. கைத்தருங்க ஒரு தவறுக்கு. நான் உங்களுக்கு இந்த வேளையில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உயிலை படிப்பதற்கு நேரம் செலவழியுங்கள். உங்கள் உயிலை படிப்பதற்கு நேரம் செலவழியுங்கள். காரணம், உங்கள் ஆரோக்கியம் இந்த உயிலில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் ஐஸ்வர்யம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து ஏதோ அப்படியே அங்கங்கே வந்து செய்தியை கேட்டுட்டு அங்கங்கே டிவியில் பார்த்துட்டு ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சிலர் பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விசுவாச அறிக்கை வச்சுக்கிட்டுலாம் ஓட்டாதீங்க. இன்று இரவு படிங்க. உயிலில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அடிப்படை விசுவாசம். எங்கள் ஆயுஸ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். அடிப்படை. அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120. அடுத்து நீடித்த வாழ்வு, போதும் என்று சொல்கிற வரைக்கும் வாழ்வு. இதெல்லாம் என்னை பற்றி இந்த உயிரில் எழுதப்பட்டவைகள். பாதை என் கூடாரத்தை அணுகிறது என்னை பற்றி இந்த உயிரில் எழுதப்பட்டது. நன்மையான எந்தையும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்னை குறித்து எழுதப்பட்ட உயிலை குறித்த அறிவு தான் உங்களை சிறுபிள்ளை என்ற இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு வருகிறது. உயிலை படிப்பதில் தயவு செய்து நேரம் செலவழியுங்கள். உயிலை படிக்காதவர்கள் சிறுபிள்ளையாய்த்தான் இருப்பார்கள். அவர்களை பிசாசு ஈஸியா ஏமாத்திடுறான். ஏன்னா உயிரில் என்ன இருக்குன்னு தெரியல. கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கிறிஸ்து வந்து வியாதியை சுமந்துட்டாரு. கிறிஸ்து தரித்திரத்தை சுமந்துட்டாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்காத வரைக்கும், நீங்க சுதந்திரவாளியா இருந்தும் உயில்ல உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு என்பதை புரியாததினாலே நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அடிமைக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கு. காரணம், உங்களுக்கு உயில படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. Spend time in reading the will. அடுத்த வரி சொன்னாரு, the dangerousness or the dangers of entertainment.
இப்போதான் சொல்கிறாரு, என்டர்டெயின்மெண்ட்டு என்றைக்குமே பாவம் கிடையாது. ஆனால் டிவி பார்க்குறது, நீங்கள் சினிமா பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, டீ கடைக்கு போகிறது, தாப்பு அடிக்கிறது, ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் தப்பே கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்காங்க, இந்த மெதப்புலே நீ இருந்து உன் உயிரை படிக்காமல் நீ விடும்போது, பிரச்சனை வரும்போது இதெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆமாம். அப்போ இது என்னென்னா, பிசாசு உங்களை என்ன செய்வான், அப்படியே அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே இது பண்ணிவிட்டு உயிரை குறித்த அறிவு வர வர நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க. அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சிக்னஸ் வரும்போது, நீங்கள் இப்போ உயிரை படித்து ரொம்ப நாள் ஆச்சுல, டக்குன்னு உங்களுக்குள்ள அந்த போராட்ட குணமே என்ன செய்யாது, வராது. யூ வில் பி காம்ப்ரமைஸ்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் யூ வில் பி காம்ப்ரமைஸ்ட். அதனால் உங்களால் ஏய் நோ அப்படின்ற இடத்துல நீங்கள் இருக்கணும். அதனால் எவ்வளோ வேணால் என்டர்டெயின் பண்ணுங்க, ஆனால் உயிரை படிக்கிறதுல நேரம் செலவழிங்க. தயவுசெய்து பைபிளை படிக்கிறேன்னு சொல்லலை நான், உங்கள் உயிரை படிங்க. உயிரை படித்தா நீங்கள் பெரிய ஆள், உயிரை படிக்காட்டி பிசாசு. இந்த தூங்காதேன்னு ஒரு படம், பழைய படம், அதில் பெரிய சொத்துக்காரன் கமல்ஹாசன். இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அது எழுதிட்டேன். ஐ டோன்ட் பாதர் அபவுட் பீப்புள்ஸ் கிரிட்டிசைசிங். நான் மேட்ரை சொல்லிட்டு இருக்கேன். பார்த்த படத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, அது பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சு, இனிமேல் போய் அது அழிக்கவும் முடியாது. ஆனால் பார்த்ததை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவேன்னு பிசாசுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா இந்த படத்தை என்ன பார்க்க விடாமல் தடுத்திருப்பான். ஆனால் தேவன் பரவாயில்ல, பின்னாடி ஃபியூச்சரில் உன் மெசேஜுக்கு யூஸ் ஆகும் பார்த்து நல்லா பார்த்துருன்ட்டாரு. அதில் பெரிய பணக்காரன் கமல்ஹாசன், அவனுக்கு ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்க, போதை ஊசியை ஃபுல்லாக போட்டு அப்படியே அவன் ஆகாயம் மேலே பாதாளம் அப்படியே அப்படியே அந்த போதையிலே இருப்பார். ஆனால் அவனோட சொத்தெல்லாம் வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பான். இன்றைக்கி பலருக்கு பிசாசு என்டர்டெயின்மெண்ட் போதையை உள்ளே ஏற்றுறான், அவன் அதிலே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆசீர்வாதங்கள், சொத்து, அவன் அனுபவிக்க வேண்டியது, அவனை சுற்றி நடக்க வேண்டிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் என்கிற மகா பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் என்கிற போதையினாலே, அந்த அறிவே இல்லாமல் சுகர் வருது. ஆமாம், அந்த சுகரோட டிவியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விடாமல் அந்த இதை பார்த்து, அந்த நாடகத்தை பார்த்து என்னைக்கு தான் அந்த நாடகம் முடியுமோ, நாடகத்துக்கு நீ முடிஞ்சிடக்கூடாது, அதை பார்த்துக்க. உடனடியாக ஆஃப் பண்ணி இயேசு நாமத்தில் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்னுடைய உயிரை படிப்பதற்கு நான் நேரம் செலவழிக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென்.